0 கேம் சென்ஸ் இல்லை. கேம் சென்ஸ் பிளேஸ்ல நிறுத்த கூடாது போய் காரை. ஓகே ஜூஸ் தான் எனக்கு வெற்றி நினைக்கிறேன். ஜூஸ் தான் வெற்றியானே. ஜூஸ் ஆறு யார் அங்க பாரு. ஐயோ ஆமா இன்னொருத்த 5 கில் அவனையும் தூக்கிட்டாங்க பிளேஸ் 1ல. ஹல்க் 3 ஃபாக்ஸ் உல்ஃப் 3. ஐயோ குமார் அண்ணா பாரு இது வரைக்கும் என்னைக்கா டாப் 4 வந்து பாத்திருக்கியா? இது வரைக்கும் சோலோல பாரு டாப் 4 டாப் 4 வந்து பாத்திருக்கியா? டாப் 5 வந்து பாத்திருக்கியா பாரு இது வரைக்கும்? இல்ல அண்ணே ஒரு வாட்டி இது வரைக்கும் ஜெயிச்சதை விட ஜெயிச்சது அடுத்தது டாப் 5 வந்து பாத்திருக்கியா? இல்ல அண்ணே பாத்தில்ல கேம் சென்ஸ் ஆன் ஹை. எப்படி டாப் ஒரு ஜெயிச்சிருமோ பாரு பாரு குமார் இங்க பாரு ஜெயிக்கவே வேணாம் குமார். குமார் ஜெயிக்கலாம் கேட்கல டாப் 4 வர போதும் அதுவே போதும் பாரு அதுவே போதும். கேம் சென்ஸ்லாம் வேணாம் டாப் 4 வர சொல்ல போதும் அதுவே போதும் எங்களுக்கு. ஜெயிக்கலாம் வேணாம் ஜெயிக்க வேணாம் கில்லும் நான் கேட்கல. போய் சூப்பர் கேர்ள் அடிச்சுட்டு டாப் 4 மட்டும் வர சொல்ல பார்ப்போம். இவ்வளோ பெரிய இத்தனை பிடிஎஸ்குள்ள வந்து இவ்வளோ பேர் இருந்துமே காய் இத்தனை பேர் தாண்டி வந்திருக்கு. கேம் சென்ஸ் இருந்தா மட்டும்தான் குமார். நீ ஏன் வருவியான்னு தெரியல. நீ ஏன் இது வரைக்கும் டாப் 5 வந்தது இல்லை. இது வரைக்கும் இத்தனை நாள் விளாண்டுருக்க. நானே போனாலும் வருவேனான்னு தெரியல. வாய்ப்பு இல்லை செத்து போயிடுவேன். அந்த மாதிரி பாப்பா சோலோ விசஸ் ஸ்குவாட் விளாண்டு தன்னைத்தானே செய்திக்கு அவன் இவன். ஆமா குமார் இது தேவையில்ல. இதுல நமக்கு அதாவது இவ்வளோ ஆண்கள் மத்தியில தன்னோட பேர் முதல்ல பதிக்கிறதே போதும். அடுத்த மேட்ச்ல கில் வந்துரு போது. முதல்ல இதுவே ஒரு பெருமையை பிடிச்சல டாப் 3 வந்தது அப்படின்றது புரியுதா இல்லையா? இப்ப அடுத்து என்ன சொல்ல போய் கில் எடுன்னுவோம் புரியுதா இல்லையா? ஒவ்வொரு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஒண்ணுமே இல்லாம பி உருண்டையா இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அப்ப நீங்க பாருங்களா நான் சொல்றேன் பாரு பார்த்தா பி உருண்டை மாதிரி தெரியுதா? நான் சொல்றேன் நீ பி உருண்டையா பாரு. அண்ணா உன்னை சைடுல குத்தி காமிங்க. குமாரே டாப் 3 குமாரே டாப் 3 அங்க பாரு பாரு. ஐயோ 1 HP. ஐயோ ரெண்டாவது கில் நோக்கி. ஐயோ CS:GO முடிஞ்சுனா CS:GO சூப்பர் கலர் நடக்கிற மேட்ச் COC எல்லாம் அடிச்சிச்சுனா அவ்வளவுதான் முடிஞ்சு அர்த்தம். இப்படியே சொல்லிட்டேன் இப்பவே சொல்லிடுறேன் முடிஞ்சு அவ்வளவுதான். COC எல்லாம் அடிச்சு வின் பண்ணிடுச்சு அப்படின்னா நீ மனசே விட்டுரு குமார் அவ்வளவுதான். நாளா விட மாட்டேனே. வாய்ப்பே இல்ல குமார் வாய்ப்பே இல்ல. பாரு 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 உலா முடியும் பாரு கம் ஆன். நான் கேம்ல இல்லன்னு. இல்ல அடுத்த மேட்ச் நான் இப்பவே சொல்லிட்டு போறேன். அடுத்த மேட்ச் போ நான் பாத்து. அடுத்த மேட்ச் போ. அடுத்த மேட்ச் ரெண்டு பேரும் போங்க. நான் பாத்துக்கறேன். நான் கமெண்ட்ரி பாத்து. யாரும் தேவல் ஐ வில் டேக். பாரு பாரு நான் போய் ட்ரோல போலக்கறேன். நீ போய் சூப்பர் கேர்ல போலக்கற. அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். ரெண்டு பேர் வெற்றியோட வரோம் பாரு. ஓகேவா? சரிங்க. ஓகே பாரு. அவ்வளவு சொல்லிரா. பாத்ரா ஜூஸ் ஆள் எங்க இருக்கானே தெரியாம பாத்துட்டு இருக்குது. அன்னைக்கு சாவு நிச்சயம் தான் நினைக்கிறேன். சூப்பர் கேர்ளுக்கு ஆளு எங்கேயோ இருக்கிறான். மரத்தை விட்டுட்டு எங்கேயோ பாத்துட்டு இருக்குது. எட்டி பார்த்தா ஜூஸ் போட்டுருவோம் கண்டிப்பானா அது மட்டும் தெரியுது. இப்போ ஃபாக்ஸ் உல்ஃப் அடிக்கணும் அவன் அடிக்கணும். ஐயோ வரான் அது பார்க்காம இருக்கு. ஐயோ மொபைல் பிளேயர்ஸோட ஒரு கதி இவ்வளோ இதா இருக்கு. அதுக்கு தெரியலடா கருமம். ஐயோ கீழே கல்லெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. பரிதாபமா இருக்குதுடாடி. பாவன ட்ரோல் பண்ணாதீங்கடா. பாவன சூப்பர் கேர்ள் சொல்றேன். இல்ல எனக்கு பரிதாபமா பார்க்க முடியல. அதால எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ உல்ஃப் மட்டும் ஜியூஸை போட்டோன்னா முடிச்சு. பொறுமை பத்தியா? பொறுமை தான் குமார். அங்க பாரு 6500 பேர் வாட்சிங்ல இருக்கும்போது அந்த சூப்பர் கேர்ள் களத்துல இருக்குது. நீ இருந்திருக்கியா? அவ்வளவு பேர் மனதுல இடம் பிடிச்சிருக்கு நேரம். என்னடா இவ்வளோ பிடிஎஸ்ல இவ்வளோ ஆண்கள் மத்தியில ஒரு டாப் 3 வந்திருக்கே அப்படின்னு. அவ்வளவுதான் முடிச்சு. ஆமா 19 புல்லட் தான் குமார் இருக்கு. பாருங்க உல்ஃப்க்கு பாருங்க ஜோன் சாத்துல நெருக்குது. ஜோன் சாத்துல நெருக்குது. 1 HP ஆஹா பண்ணமா. உல்ஃப் அடிச்சு நினைக்கிறேன். உல்ஃப் பாத்துருச்சு. பாத்து குமார் பாத்து. இரண்டாவது கில்லை. ஐயோ ஆமோல்ல அண்ணா. அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான். அந்த கில்லி அவன் படுத்துறான். அந்த கில்லி அவன் எடுத்துறான். நேக்கா ஒருவேளை குமார் டாப் 2 குமார் போட்டியாளன் ஜியூஸ்க்கு போட்டியாளனை பார்த்து யாருன்னு ஒரு 7000 பேர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 7000 பீப்புள் பார்க்கும்போது ஜியோஸ்க்கு போட்டியா யார் இருக்கா பாரு. அதான் கவுனி அதுவே ஒரு 5 நேடு வர வச்சிருக்கு. ஜியோஸ் எத்தனை வச்சிருக்கான்?
ஜியூஸ் கிட்ட நேடு இல்ல. ஐயோ ஒருவேளை சூப்பர் நேடு போட்டு கொண்டுருப்போம். இந்த நேடுல போடுதா ஐபால் நேடு. ஐயா ஆனா நேடு போடுறது இல்ல. ஐயோ ஓக்குல ஐயோ இங்க இருந்தே எகிரி போட்டுக்குது பாவம். ஐயோ ஒண்ணும் தெரியலையே. ஸ்மோக் இருக்கா இல்லையா? ஸ்மோக் இல்ல போச்சு அவ்வளவுதான். ஐயோ ஐபால் நேடு போடக்கூடாது, இப்போ எகிரி தான் போடணும். பரிதாபத்துக்குரியது. ஆமா இல்லண்ணே, இல்லன்னா கண்டிப்பா அடிச்சிடும் சூப்பர் கேளு. ஆமா விட்டு இருந்தாங்க நடக்கத்தே வேற ஆயிரும். நேடு போடுதுற கட்டா. அங்க பாடுற ஜியூஸ்க்கு போட்டியா சூப்பர் காலா. அவ்வளவுதாங்க பாருங்க. ஸ்மோக் ஆன போயிடுச்சு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஜியூஸுக்கு போட்டியாலாம் அங்க ஜியூஸ் இப்ப ராடு விட்டுருவோம், வாய்ப்பே இல்ல. அருமையான கைஸ் பாத்தீங்களா கைஸ்? அதனாலதான் கைஸ் அந்த டீம் SOG அப்படி விளையாடுது. வாட் அ வின் கைஸ், வாட் அ வின் பை ஜியூஸ். அருமையான ஒரு 9 கில்லு. அருமை. மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தவங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான். இதுல எந்த ஒரே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, SOG ஐஜென்ட் என்னோட டுவோ பார்ட்னர் பாத்தீங்கன்னா டாப் 2 ஜியூஸ் கிட்டே போட்டிக்கு வந்திருக்கு. அருமை அருமை அருமை. இப்ப பாத்தீங்கன்னா பாரு குமார்லாம் களம் பண்ணுவாங்க, என்ன புடுங்குறாங்கன்னு போய் பார்க்கலாம். ஓகே, முதல் மேட்ச்ல